எல்லோருக்குமே மாலை நேரத்துக்குரிய மகிழ்ச்சியான வணக்கங்களோடு இந்த காணொலியை ஆரம்பித்துக் கொள்ளலாம். இந்த காணொலியில என்னென்ன விடயங்களை கதைக்க இருக்கிறோம் சொல்லி கேட்டீங்கன்னா, பிள்ளையான் அவர்களினுடைய கைது செய்தி மகிந்த தரப்புக்கு ஒரு பெரும் தலையீடியாகவே அமைந்திருக்கின்றது. இன்றைக்கும் சில விடயங்கள் பிள்ளையான் செய்தி தொடர்பாக வெளியாகி இருக்கின்றன. அது தொடர்பாகவும் இந்த காணொலியில கதைக்க இருக்கின்றோம். அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துல இளைஞன் மரணித்த சம்பவம் தொடர்பாக சில சந்தேகங்கள் எழுந்துள்ளன. அது ஒரு கொலையாக இருக்கக்கூடும் என்று சொல்லி அந்த இளைஞனுடைய குடும்பத்தார் குற்றம் ஒன்றை முன்வைக்கின்றார்கள். அது தொடர்பிலையும் மற்றது அந்த இளைஞனுடைய காதலி தூக்கிட்டு தற்கொலை செய்தது தொடர்பாகவே சில விடயங்களை கதைக்க இருக்கின்றேன். அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னியினுடைய சில விடயங்களையுமே கதைக்க இருக்கின்றோம். அதாவது இந்த பெண்கள் தொடர்பான விடயங்கள்ல இவர்கள் தவறு இழைக்கின்றார்கள் என்ற மாதிரியான ஒரு தனிப்பட்ட கருத்து எனக்கு இருக்கின்றது. அது தொடர்பாகவும் இந்த காணொலியில பார்க்க இருக்கின்றோம். காணொலிக்கு போறதுக்கு முதல் நீங்கள் காணொலியை இப்பதான் பாக்குறீங்கன்னு சொன்னாலும், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னு சொன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்பதான் நான் போற வீடியோக்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு தொடர்ச்சியாக பார்க்க முடியும்னு சொல்லிக்கொண்டு காணொலிக்கு போகலாம். கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தராக இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்களை கடத்தி காணாமலாக்கப்பட்ட வழக்கில சம்பந்தப்பட்டுதான் இந்த பிள்ளையான் எனப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் கைது செய்யப்படுகின்றார். அவருடைய கைது தற்போது ராஜபக்ச குடும்பங்களுக்கு ஒரு தலையீடியாக அமைந்திருக்கிறது சொல்லி முன்னிலை சோசியலிச கட்சியினுடைய உறுப்பினர் புபுது ஜெயக்குட அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அவர் மேலும் சொல்லிகளை என்ன சொல்றாருன்னா, தங்களுடைய கட்சி தோழர்களான குகன் மற்றும் லலித் அவர்களை கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தோடையுமே இந்த மகிந்தவனுடைய ஆட்சிக்குமே சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக உதய கம்மன் விழா அவர்களை பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் தற்போதைய காலத்துல சட்டத்துறையாக அவருடைய செயல்பாடு இருந்திருக்கவில்லை. திடீரென அவர் சட்டத்திறனியாக உருவெடுத்திருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டீங்க என்றால், அதாவது இந்த மகிந்த வீட்டினுடைய செல்ல பிள்ளையாகவே உதய கம்பன் விழா அவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது இந்த விடுதலை புலிகளை அழித்தமைக்காக உதவி செஞ்சதுல கருணாமன் பிள்ளைவனுடைய பங்கு நிச்சயமாக இருக்கின்றது. மகிந்த தரப்புக்கு உதவியவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றோ அல்லது அதாவது மகிந்த பிள்ளையானுடன் கதைக்க வேண்டும் என்பதற்காகவே இருவருக்கும் இடையில இரு தரப்புக்கு இடையிலே தொடர்பாடலை ஏற்படுத்துவதற்காகவும் பிரதிநிதியாகவே புதிய கம்பன் விழாவில் ஆஜராகி இருக்கிறார் என்று சொல்லி இந்த முன்னிலை சோசியலிச கட்சி குறிப்பிட்டு இருக்கின்றது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவ்வளவு காலமாக இந்த உதய கம்பன் விழா அவர்கள் நாடாளுமன்றத்துல இருந்த அவருடைய சட்டத்திறனியாக அவருடைய செயற்பாடு குறைவாகவே இருந்தது. திடீரென அவர் இப்படி வந்திருக்கிறார் சொல்லி, அதே நேரம் ரணில் விக்ரமசிங்க அவர்களுமே பிள்ளையானை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டிருந்தார். அதே நேரம் ரணில் விக்ரமசிங்கவும் ஒரு சட்டத்தரணி என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் அப்படியான ஒரு வேலையை செய்யவில்லை. தான் ஒரு சட்டத்தரணி, தான் சட்டத்தரணியாக ஆஜராகிறேன் சொல்லி செய்யவில்லை. இவர் அப்படி செய்தது விடயம் ஒரு கேள்விக்குரிய விடயமாக இருக்கிறது என்று சொல்லி, ஆனால் இப்ப ரணிலுமே பாத்தீங்கன்னு சொன்னார், ரணில் விக்ரமசிங்க அவர்களுமே மகிந்த ராஜபக்ச அவர்களினுடைய ஒரு பிரதிநிதியாகத்தான் இருக்கிறார். அவர்கள் பொதுக்களங்கள்ல அடிபட்டு கொண்டாலும் அவருடைய அரசியல்கள் வேறு மாதிரி இருந்தாலும் உள்நோக்கில அவருடைய அரசியல் ஒரே மாதிரியானதான்னு சொல்லி சொல்லப்படுது. ஆகவே இவர்கள் உதய கம்பெனில பாத்தீங்கன்னு சொன்னா, பிள்ளையானுக்கும் அதே நேரம் மகிந்த தரப்புக்கும் இடையில ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்துவதற்காகவே, அதாவது இவர் சட்டத்தரணியாக வந்திருக்கிறார் சொல்லி சொல்லப்படுது. இப்படியாக செய்திகள் ஒன்றாக இருக்கின்றது. அதே நேரம் நேற்றைய தினம் பிள்ளையார் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் தானாகவே வாக்குமூலங்களை தருவதாக சரணடைந்திருந்தார். தொடர்ச்சியாக இன்றைக்கு அவருடைய சாரதி அவர்களுமே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பார்ப்போம் இது தொடர்பில் உண்மையான குற்றவாளிகள், அதாவது இது தொடர்பில் இருக்கக்கூடிய பெரிய குற்றவாளிகள், மிக முக்கிய குற்றவாளிகள் அதாவது இந்த குண்டுவீச்சு தாக்குதலை திட்டமிட்டு அதனை செய்ய சொன்ன முக்கிய தலைகள் முக்கிய புள்ளிகள் சிக்குவார்களா என்பது நிச்சயமாக கேள்விக்குறியாக இருக்கின்றது. பிள்ளையான் வாய் திறப்பாரா அல்லது இதுவுமே ஒரு அரசியல் விளையாட்டா, அரசியல் சித்தா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். 90 நாட்கள் வரை பிள்ளையான் காவலில் வைக்கப்படுகிறார். இந்த 90 நாட்கள் வரைக்குமே அவருடைய வாக்குமூலங்கள் வெளியாகும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வாக்குமூலங்கள் புது புதிய தகவல்கள் கிடைக்கும் சொல்லி நம்புகின்றோம். பார்ப்போம் இந்த விடயங்கள்ல உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்களா, தண்டிக்கப்படுவான்னு சொல்லி பொறுத்திருந்துதான் நாங்க பார்க்க வேண்டும். இப்படி இருக்கையில இன்னொரு விடயம், யாழ்ப்பாணத்துல ஒரு இளைஞன் ஒருவன் மரணித்திருக்கின்றார். அந்த இளைஞனுடைய மரணத்தையும் தாண்டி அந்த இளைஞனுடைய மரண செய்தியை கேட்டு அந்த இளைஞனுடைய காதலி தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கின்றார். இது தொடர்பிலையும் நான் சில விடயங்களை கதைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது இந்த செய்தி தொடர்பில் பாத்தீங்கன்னு சொன்னா, கொடிகாமத்தினுடைய வாகிசன் என சொல்லப்படுகின்ற ஒரு போலீசாளர் அந்த இளைஞன் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. சமூக வலைத்தளங்கள்ல அது பேசப்பட்டு இருக்கின்றது. அவர்கள்லாம் அழைத்து சென்றார்கள். அதாவது இந்த போதைப் பொருள்
அவர் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு போதைப் பொருள் குழு ஒன்றுதான் அந்த இளைஞனை அழைத்து சென்றார்கள் என்று சொல்லியும் அவர்கள்தான் அவனை அந்த இளைஞனை கொலை செய்திருக்க முடியும் என்று சொல்லியும், அதாவது அந்த குடும்பத்தார் மரண வீட்டுல கதறி அழுத காணொலிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகி கொண்டிருக்கிறது. ஆக இப்படியான ஒரு விடயம் இருக்கையில இந்த பெண், அதாவது அந்த இளைஞனுடைய காதலி தற்கொலை செய்ததை ஒரு முன்னுதாரணமாக சமூக வலைத்தளங்களை கதைச்சு கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே ஒரு பிழையான விடயம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பெண், அதாவது அந்த இளைஞன் இறந்த செய்தியை கேட்டு பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். உண்மையான காதல், உயர்ந்த காதல், புனித காதல் என்று சொல்லி எல்லாம் சொல்றது உண்மையா பிழையான ஒரு விடயம். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது இன்னும் ஒரு தற்கொலை செய்திக்கு இன்னொரு பெண்ணையோ அல்லது ஒரு ஆணையோ தயார்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இப்படியான விடயங்களை தயவு செஞ்சு அதை ஒரு நல்ல செய்தியாக, அதை ஒரு நல்ல விடயமாக தயவு செய்து பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு சில இடங்கள்ல நான் ஒரு திரைப்படத்துல பார்த்திருக்கின்றேன். ஒரு பெண்ணினுடைய காணொலி ஏதாவது தவறாக வந்துவிட்டால், அந்த பெண் தற்கொலை செய்து விட்டாள் என்று சொன்னா, அவள் உத்தமி, அவள் பத்தினி, அதான் அவள் இறந்து விட்டாள், மறைந்து விட்டாள்னு சொல்லிக்கல என்ன விஷயத்த அங்க ஆழமா படிக்கணும்னா, இப்படி ஒரு பெண் தொடர்பான காணொலி வெளியே வந்து விட்டாலோ அல்லது பெண்ணை ஒரு ஆண் தவறாக நடத்தி விட்டான்னு சொன்னால் அந்த பெண் மடிந்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு பிழையான கருத்தொன்றை செய்தி மூலம் வைத்துக் கொண்டுதான் போகின்றோம். ஆகவே இப்படியான விடயங்களை தயவு செஞ்சு பகிராதீர்கள். அது உன்னத காதல், உத்தம காதல் சொல்லி எல்லாம் பகிராதீர்கள். அது என்னதான் இருந்தாலுமே ஒரு பிழையான முடிவு, நிச்சயமாக தவறான முடிவுதான். அந்த இளைஞன் இறந்திருந்தால் இந்த பெண், அந்த பெண்ணினுடைய குடும்பத்தார் அந்த பெண்ணுடைய குடும்பத்தாரை பற்றியும் யோசிக்க வேண்டும். அந்த முடிவு நிச்சயமாக ஒரு தவறான முடிவு. ஆகவே தயவு செய்து அதனை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ச்சியாக இந்த ஊழல் ஒழிப்பு அணி தொடர்பாக சில விடயங்களை கதைக்கலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில இந்த கிளிநொச்சி கண்ணமாக இருக்கட்டும் சரி, மாலினி மார்க்கன் அவர்கள் தொடர்பாக சில விடயங்களை எழுதியிருக்கின்றனர். மற்றது இந்த பெண்களுடைய சில புகைப்படங்களை போட்டுவிட்டு இந்த பெண் இந்த குடும்பத்தை குலைக்கின்றார், பண ஆசைக்காக இந்த குடும்பத்துக்குள்ள போய் பல குடும்பங்களை குலைக்கின்றார்கள், காணொலியில எப்படி செய்கிறார் அப்படி செய்யறான்னு சொல்லி நிறைய விடயங்களை எழுதியிருக்கின்றீர்கள். உண்மையாக நீங்க நல்ல விடயங்களையும் எழுதுகின்ற, அரசியல் இருக்கக்கூடிய பிள்ளைகள், குற்றம், ஊழல், லஞ்சம் சொல்லி நிறைய விடயங்களை எழுதுகின்ற, அது வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் பெண்கள் விடயங்களை சில பிழையான மாதிரியான உங்கள் எண்ணங்கள், பிம்பங்கள் இருக்குதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பெண் பெரிய எழுதியிருக்கீங்க, ஒரு பெண் இப்படி இப்படி காணொலிகள் எல்லாம் செய்கிறா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக அந்த பெண் செய்யறான்னு சொல்லிட்டுன்னா, அந்த பெண் எந்த ஆண்கள் சம்மந்தம் இல்லாம செய்யவில்லை தானே. அப்ப அந்த ஆண்களுடைய மனநிலையுமே அப்படி இருக்கிறது தானே. அப்ப அதை விட்டுட்டு நீங்க அந்த பெண்களை மட்டும் மையப்படுத்தி செய்யறதால இந்த நீங்கள் ஒட்டுமொத்த சமூகத்தை திருத்தி விட முடியாது சொல்லி பாத்தீங்கன்னா, அப்படியான பெண்கள் இருக்க வேண்டிய தேவையே எப்படி அந்த பெண்களுடைய தேவையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆண்கள் சமூகத்தால உருவாகுதுன்னு சொல்லி நான் நினைக்கின்றேன். ஆக நீங்கள் இப்படியே செய்வதால எல்லா சமூகத்தையும் திருத்தி விட முடியாது என்று நினைக்கின்றேன். மற்றது நீங்கள் இப்ப நான் நினைக்கின்றேன், நீங்க சமூகத்துல இந்த சமூக வலைத்தளங்களை ஓரளவுக்கு வளர்ந்துவாறு பெண்களை மையப்படுத்தி எழுதுதான் நான் நினைக்கின்றேன். என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மார்க்கண்டு மாலினி அவர்கள் சமூகத்திற்கு என்ன தவறு செய்திருக்கின்றார், அவருடைய காணொலிகள் இல்லாம நிறைய பேரை மனதளவில் நேரான எண்ணங்களை தான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லித்தான் நான் பார்த்திருக்கின்றேன். அதுக்கு பிறகுதான் போய் பார்த்தேன். அவருடைய காணொலிகள் எல்லாமே நிச்சயமாக ஒரு நேரான எண்ணங்களை கொண்டு வர மாதிரி தான் இருக்கின்றது. அவரை சித்தரிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன வந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றதாக. நீங்கள் வளர்ந்து வரக்கூடிய பெண்களை குறிவைத்துத்தான் நீங்கள் தாக்குகின்றீர்கள். அவருடைய லிங்க் கிடைக்குமா? ஒரு விஷயத்தை நீங்க எழுதிட்டீங்கன்னு சொன்னா அவருடைய கதாபாத்திரத்தை நீங்க சீரழிக்கிறதுக்கு அவருடைய லிங்க் கிடைக்குமா? அந்த பெண்ணினுடைய உடல் சார்ந்தப்பட்ட ஆவணங்களை தான் நீங்க தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய கதாபாத்திரம், அவருடைய கேரக்டர் சம்பந்தப்பட்ட விடயங்களை நீங்க தேடவில்லை. மற்றும் அவருடைய கருத்து பிள்ளை அல்லது சமூகத்துக்கு என்ன பிள்ளை செய்திருக்கிறார்கள், அது சமூகத்துக்கு ஒரு பின்னுதாரணமாக இருக்கிறார்னு சொல்லி பார்க்கல. அந்த பெண் சமூகத்துல நல்லா இருக்கிறாள். அப்ப அவருடைய லிங்க் ஏதாவது கிடைக்குமா? அதை கொடுத்து அதை வச்சு அந்த பெண்ணுடைய பெயரை சீரழிக்கத்தான் நீங்க முற்படுகிறீர்கள் சொல்லி நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்கள் இப்படி எழுதுவதில் ஒட்டுமொத்த சமூகத்தையும் மாற்றிவிட முடியாது. இந்த அப்படியான இப்ப இந்த பெண்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை எதிர்பார்க்கின்ற ஆண்கள் இருக்கிற வரைக்குமே இந்த சமூகம் மாற போறதே இல்லை. ஆக நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள். அப்படியான பெண்கள் அதுக்காக நான் பெண்களுக்கு ஆதரவாக நிற்கிறேன். பிள்ளையான பெண்களை இங்க பிள்ளையாக சில நேரம் நீங்க போட்ட விடயங்களை யாரோ ஒரு பெண் அப்படி செய்திருக்கலாம். ஆனால் அது அவருடைய தனிப்பட்ட விடயம். நீங்கள் இப்படி எழுதுறதால அதை நீங்க மாற்றி விட முடியாது. அந்த பெண் மனதார நினைத்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இப்படியான விடயங்களை, பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை செய்ய வேணாம் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்போடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்களுடைய சோழன்.